அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாண்ட்ரா எக்ஸ்பர்ட். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வீடியோவில் வாட்ஸ்அப்பில் எப்படி டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைலில் டைப் பண்ணுறது, எவ்வளோக்கெல்லாம் சூப்பராக டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான ஆப் இருக்குது. அந்த ஆப்போட ரிவ்யூ தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன ஆப் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்மளுடைய டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஹாய் ஹலோ அப்படிங்கிறத நான் வந்து வித்தியாசமாக வந்து டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் இப்போ கூட உங்களுக்கு இன்னொரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன், சாண்ட்ரா டெக்ஸ்போட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை டைப் பண்ணுறேன். நான் இதை டைப் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக எல்லா மொபைலையும் டைப் பண்ணுற மாதிரி தான் டைப் ஆகுது. ஸோ நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து கட், காப்பி, ஷேர், அப்புறம் வந்து ஒரு 3 டாட் வச்ச ஒரு ஆப்ஷன் இவ்வளோதே வந்துருக்குது. நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட் ப்ரோ, போல்ட், இட்டாலிக், ஸ்ட்ரைக் த்ரோ, மோனோ ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன் வருது. ஸோ இதில் போல்ட், இட்டாலிக், ஸ்ட்ரைக் த்ரோ, மோனோ ஸ்பேஸ் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். பட் இந்த ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட் ப்ரோ வந்து நீங்கள் பார்த்துருக்கிற வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கூட நீங்கள் உங்கள் மொபைலில் போய் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதை எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட் ப்ரோ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதும் எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இதில் நிறைய ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இதில் இந்த ஸ்டைலை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சாண்ட்ரா டெக்ஸ்போட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கிறதுக்கு எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்படி வந்து நம்ம எந்த ஒரு ஸ்டைலில் வேணுனாலும் நம்ம வந்து வித்தியாசமாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம இப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஆப் தேவை. அந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட். ஸோ இதில் நம்ம வந்து அந்த ஆப்னா இருக்குது. ஸோ ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட் இந்த ஆப் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இதே போல் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போய் இதை வந்து இதான் அந்த ஆப் ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இன்ஸ்டால் அப்படின்னு காமிச்சிருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஸ்டைலிஷ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டைல் வந்து டிஃபால்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து இதில் ஒரு ஸ்டைலை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஸோ நான் இப்போ வந்து எந்த ஸ்டைல் இந்த 7th ஸ்டைலை வந்து நான் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டார் மார்க் வந்து இதில் விழுந்துடும். ஸோ நான் இப்படி டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இதில் வந்து ஒரு ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறேன்னா அதை டைப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் வந்து அப்படியே மாறிடும். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டைலில் எங்களுக்கு டிஃபால்ட்டாக வேணும்னா நீங்கள் இப்படி பண்ணலாம். இல்லை நீங்கள் அட் அ டைமில் வேறு ஸ்டைல் யூஸ் பண்ணுங்கன்னா ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட் ப்ரோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து வேறு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த கலர்ஸ் என்ன கலர் வேணும் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த ஆப்லலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்பில் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதிகமாக சேட் பண்ணுறவங்க, ஸோ ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த ஆப்ஸ் இந்த மாதிரி ஸ்டைலிஷ் ஃபான்லாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்தின கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்மளுடைய டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.